Stone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். திமுக அணியில் இன்னும் பல்வேறு கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுல வந்து சொல்லியிருக்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். எடப்பாடி நம்பி எங்க ஜெயித்தாங்க, எந்த ஊர்ல ஜெயித்தாங்க, என்னைக்கு ஜெயித்தாங்க? அவங்க ஜெயித்தது ஜெயலலிதா அம்மையார் நம்பி ஜெயித்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் நம்பி 29 எம்எல்ஏ ஜெயித்தாங்க. 41க்கு 29, நியர்லி 75% ஸ்ட்ரைக்கிங் ரேட். எடப்பாடியை நம்பி 0% ஸ்ட்ரைக்கிங் ரேட். எடப்பாடியோட கூட்டணி போய் யார் ஜெயிக்க முடியும்? பாமக ஜெயித்திருமா? ஜெயித்திருக்கா? நாளைக்கு ஜெயிக்கும்னு சொல்லு, அது உரிமை. நேத்து ஜெயிக்கலங்கிறத ஏன் மறைக்கிற? பாமகவுடைய நிலைமை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களோட நிலைப்பாடு தந்தை மகனும் ஒன்னா சேர்ந்து பேரம் பேசலாம். விரிசல் பெருசாயிட்டே போகுது. இந்த விரிசலை பேச்சப் பண்ண முடியாத அளவுக்கு போகுது. நான் இப்பெல்லாம் ஃப்ரீயா தான் பேசுறேன். திருமாவளவன் 5 சீட்டு வாங்கிட்டு எடப்பாடி கிட்ட போக வேண்டியதானே? ஏன் போகல? 5ல் 1 ஜெயிக்காது, அரசியலே முடிஞ்சு போகும். ஒரு பிசிகாவோட முக்கிய தலைவர் சொன்னது, நாடகம் போடுறாங்க. ஃபைன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சங்கீத் குஹான். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. சார் மகிழ்ச்சி சார். திமுக அணியில் இன்னும் பல்வேறு கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுல வந்து சொல்லியிருக்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இன்னும் பல்வேறு கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் ஆச்சரியப்படுறாங்க, திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் ஆச்சரியப்படுறாங்க. இதை ஏன் கேட்குறேன் அப்படின்னா, திமுகவில் இப்போவே வந்து 234 தொகுதிக்குமே அவ்வளவு பேர் கூட்டணியில் வரிசை கட்டி நிற்கிறாங்க. குறிப்பாக கடைசியாக இணைந்த கருணாஸ், ஸ்ரீதர் வாண்டியார், இன்னும் பல கட்சிகளை, சின்ன சின்ன கட்சிகளையும் குறிப்பிடலாம். இவ்வளவு கட்சிகள் இருந்தும் இன்னும் சில கட்சிகள் வருது அப்படின்னா அப்போ யாருக்கான ஒரு செய்தி சொல்கிறார் ஸ்டாலின்? ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். என்ன நம்பி ஆட்கள் வருவாங்க. என்கிட்ட தொடர்ந்து ஜெயித்துட்டு இருக்கவங்க அப்பப்போ சில அதிருப்தியை காட்டாலும் என் கூட தான் இருப்பாங்க. எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியல யாருக்கும். எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை. இதுதான் உண்மை. இந்த உண்மை தான் நிரூபணம் ஆயிருக்கு. ஸோ இந்த அடிப்படையில் எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியாது, எம்எல்ஏ ஆக முடியாதுன்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் என்ன நோக்கி வருவாங்கன்னு ஸ்டாலின் சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் தேமுதிக. எடப்பாடி நம்பி எங்க ஜெயித்தாங்க, எந்த ஊர்ல ஜெயித்தாங்க, என்னைக்கு ஜெயித்தாங்க? அவங்க ஜெயித்தது ஜெயலலிதா அம்மையார் நம்பி ஜெயித்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் நம்பி 29 எம்எல்ஏ ஜெயித்தாங்க. 41க்கு 29, நியர்லி 75% ஸ்ட்ரைக்கிங் ரேட். எடப்பாடியை நம்பி 0% ஸ்ட்ரைக்கிங் ரேட். எடப்பாடியை நம்பி தேமுதிக ஜெயிக்கக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்குதா? இல்லையே. இந்த 5 தொகுதியில தேமுதிக 1ல கூட வெற்றி பெற முடியலையே. இப்போ விருதுநகர்ல ஏறி வந்து ஆல்மோஸ்ட் வெற்றி பெற்றதை கூட அதிமுக மாவட்ட கட்சி வந்து தெளிவா நிற்காம போயிட்டுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் தானே தேமுதிக தரப்பிலே இருக்குது. அது விஜயகாந்த் சிம்பதி ஓட்டு. அது மற்ற இடம் பாருங்க, நீங்க கடலூர் பாருங்க, விழுப்புரம், சிதம்பரம் ரெட்டையில 35-35க்கு மேல. இது கடலூர்ல தேமுதிக 8% குறைவு. இங்க தஞ்சாவூர் பாருங்க 17 தேமுதிக, 23 மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ரெட்டையில. அப்போ 5% டவுனு. அப்போ இவரை வச்சு எப்படி ஜெயிக்க முடியும்? இந்த கூட்டணிக்குள்ள அவர் திரும்ப கொண்டு வர முயற்சி பண்றது பாமகவை. பாமக இப்போ கொஞ்சம் பிரச்சனைகளுக்குள்ளாக இருந்தாலும் கூட கொண்டு வர வேண்டியது பாமகவை. பாமக ஓட்டு எப்படி தேமுதிகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்? என்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு? 2014 கேப்டன் விஜயகாந்த் வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா அந்தஸ்துல தர்மபுரியில வந்து பிரச்சாரம் பண்ணி அன்புமணி வெற்றிக்கு பெருசா உதவுனாரு. ஆனா பாமக ஓட்டு அந்த கூட்டணிக்குள்ள தேமுதிகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சா? அந்த பாமக உள்ள வந்தா அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? அப்ப எடப்பாடியை நம்பியும் ஜெயிக்க முடியாது. கூடுதலா பாமக வந்தாலும் தேமுதிகவுக்கு அது உந்த பலனை தராது. அப்போ தேமுதிக தெளிவா பாக்குறாங்க, ராஜ்சபாவும் பாமகவுக்கு தான் கொடுப்பேன், எனக்கு எடப்பாடியில ஜெயிக்கணும்னு பாமக கொடுக்கிறதுக்கு ஆளா பறந்தாரு எடப்பாடி பழனிசாமி. பாமக 2 பிளவுபட்ட பிறகுதான் அடுத்து வரக்கூடிய ராஜ்சபாவை தேமுதிக கொடுக்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பை அதிமுக வெளிப்படையா வெளியிடுறாங்க. அப்ப இந்த ராஜ்சபா கிடைச்சா பலன். எம்எல்ஏ எங்க ஜெயிக்க முடியும்? எடப்பாடி நம்பி. எடப்பாடி நம்பி தேமுதிக ஜெயிக்க முடியாதுங்கிறது அறிவுபூர்வமா பாக்குறவங்களுக்கு தெரியாதா? அது மட்டுமல்ல, தேமுதிக தொண்டர்கள் சாத்தூர் பிரபாகரன் தம்பி உட்பட முக்கியமான தொண்டர்கள் உட்பட தேமுதிக தரப்பு வந்து அதிமுக தங்களை ஏமாற்றினதாகவே நினைக்கிறான் ராஜ்சபா விஷயத்துல. அப்ப தேமுதிக ஆப்ஷன் திமுகவுக்கு இருக்குது. இல்லை, அவங்க தான் அதிமுக தரப்பில் சொல்கிறாங்கல்ல,
அடுத்த வருஷம் வந்து மார்ச் மாதம் இல்லை ஏப்ரல் மாதம் ராஜ்யசபா எலெக்ஷன் வரும். அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தேமுதிகவுக்கு வழங்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு KP முனுசாமி முதற்கொண்டு. அப்படியே அவங்க அவசரப்படுறாங்க. ராஜ்யசபா ஓகே, சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியுமா எடப்பாடியை வச்சு? ஜெயலலிதா விஜயகாந்த் 2 பேரும் கூட்டணி வச்சப்ப 29 சீட் வச்சு ஜெயிச்சாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கிற அந்த நிலைமை வந்து இப்போ வராதா? அதுதான் கருத்து குரல்களா ஊடகத்தில் எல்லாரும் திமுக அதிமுக திமுக அதிமுக அட்டுத்தனமா பேசிட்டு இருக்காங்க. நான் குறையும் சொல்லலை யாரையும். அப்படி பேசலன்னா வாதமும் ஓடாது. நம்மளும் அந்த விவாதத்தில் இருக்கோம். நெறியாளர்களுக்கு பிரச்சனையும் உணரும். நெறியாளர்களும் நம்ம நண்பர்கள் தான். சும்மா எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு போகவும் முடியாது. ஸ்டாலினுக்கு இணையானவரே இல்லை எடப்பாடி பழனிசாமி. ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் MP போஸ்ட் MLA போஸ்ட். இந்த ஒரு பொசிஷன் வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு அதிகம் இருந்தாலும் அவரையும் தோக்கடிச்சு கலைஞர் வந்து 80ல் தோக்கடிச்சு காட்டியிருக்காரு. உள்ளாட்சி தேர்தலில் தோற்கடிச்சு காட்டியிருக்காரு. சில விஷயங்களை தமிழக அளவில் கலைஞர் தோற்கடிச்சு காட்டியிருக்காரு. 2 தடவையா தோற்கடிச்சு காட்டியிருக்கிறாரு. ஒரு 80 மக்களவை, ஒரு 86 உள்ளாட்சி தேர்தலில் அவ்வளவு முனிசிபாலிட்டிஸையும் எம்ஜிஆர். மற்றபடி பெருமளவு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தான். 77 மக்களவை, 77 சட்டமன்றம், 80 சட்டமன்றம், 84 மக்களவை சட்டமன்றம், மக்களவையும் சட்டமன்றம் சேர்ந்த எலெக்ஷன். இவ்வளோ எலெக்ஷனாக சந்திச்சாரு. புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் 89ல் தோத்தாங்க. தென் 89 பார்லிமெண்ட்ல ஜெயித்தாங்க, 91ல் ஜெயித்தாங்க, 96ல் தோத்தாங்க, 98ல் ஜெயித்தாங்க, 99ல் தோத்தாங்க, 2001ல் ஜெயித்தாங்க, 2004ல் தோத்தாங்க, 2006ல் தோத்தாங்க, 2009ல் தோத்தாங்க, 11ல் ஜெயித்தாங்க, 14ல் ஜெயித்தாங்க, 16ல் ஜெயித்தாங்க. இப்படி அந்த கிராப் அப் அண்ட் டவுன் பிளஸ் மைனஸ் இதுன்னு வந்து போயிட்டு கலைஞருக்கும் புரட்சி தலைவிக்கும். அதில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் 80% மேலே வெற்றி பெற்றார். புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் 60% மேலே வெற்றி பெற்றார். எடப்பாடி 0-லாம் இருக்காரு ஸ்டாலின் கூட கம்பேர் பண்றது. நீ எப்படி கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார், முத்தமிழறிஞர் கலைஞர் கம்பேர் பண்ணும்போது போல MK ஸ்டாலினையும் எடப்பாடியன் கம்பேர் பண்ணுவ. அறிவு நாணயம் வேண்டாமா? என் தம்பி ரங்கராஜ் பாண்டியன் இந்த அறிவு நாணயம் வேண்டாமா? கம்பேர் பண்ண முடியாதுங்கிறத சொல்லக்கூடிய, உண்மையை சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல் வேண்டாமா? ஒரு நியாய உணர்வு வேண்டாமா? தம்பியை மதிச்சு தான் சொல்றேன். உண்மை உலகத்துக்கு தெரியறதுக்கு தான் என் பாசத்துக்குரிய தம்பி பேரை சொல்லி சொல்றேன். அப்ப திமுக அதிமுகன்னு பொன் வில்சன் என்னோட பெரிய சகோதரர், அவரும் அதுதான் பேசுறாரு. நியாயமா இது? ஸ்டாலின் எடப்பாடி ஒன்னா? ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத, ஈர்ப்பு சக்தி அற்ற, தன் ஓட்டர்ஸ் மீது தன் கண்ட்ரோல் இல்லாத எடப்பாடி பழனிசாமியும் தொடர் வெற்றியில கொடுக்கறதெல்லாம் டிக்கெட் இல்லை, MP போஸ்ட், MLA போஸ்ட், கவுன்சிலர் போஸ்ட், மேயர் போஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஒன்னா? ஸ்டாப் ஆஃப் தி ஆல் விக்கிரவாண்டி களம். எடப்பாடி களத்தை விட்டு ஓடி இருக்க கூடாது. இல்ல, எடப்பாடி அவர்களுடைய ஆளுமையை உணர்ந்து தானே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து இங்க NDA கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்றாரு. NDA கூட்டணிக்கு தமிழ்நாட்டு அளவில் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி தான் தலைவர்னு சொல்றாங்கல்ல பாஜக தலைவர்கள். உண்மை. அதுக்கு முன்ன அவங்க திமுக நோக்கி ஓடலையோ? கலைஞர் நினைவிடத்தை ராஜ்நாத் சிங் வந்து திறக்க வரலையோ? கலைஞருக்கு காயினை வெளியிடலையோ? ஏன்னா அந்த ஊர்ல தானே எல்லாரும் இருக்கும். ஃபாரின் டெலிகேஷனுக்கு கனிமொழி அனுப்பி வைக்கலையா? முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சோ நீங்க விக்கிரவாண்டியை சொல்றேன், 36% அதிமுக ஓட்டு. எடப்பாடிக்கு கண்ட்ரோல் இருந்தா 23% உதயசூரியனுக்கு போயிருக்குமா? ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி எடப்பாடிக்கு இருந்தா 23 உதயசூரியனுக்கு போயிருக்குமா? 12 பாமகவுக்கு போச்சு, 1 நாம் தமிழருக்கு வந்து. அப்ப எடப்பாடியோட கூட்டணி போய் யார் ஜெயிக்க முடியும்? பாமக ஜெயித்திருமா? ஜெயித்திருக்கா? நாளைக்கு ஜெயிக்கணும்னு சொல்லு, அது உரிமை. நேத்து ஜெயிக்கலங்கிறத ஏன் மறைக்கிற? 29ல் 0, 19ல் 0, 21ல் 23க்கு 5. விக்கிரவாண்டியில நீ என்ன பேசுன? இங்க ஊடகத்துல மறைமுகமா பாமகவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு தான் அதிமுக நிக்கலன்னு பேசுன. அது பயந்து போய் நிக்கல, 10.5க்கு பதில் சொல்ல முடியாம நிக்கல, 3வது பேருமங்க அச்சத்துல நிக்கல. ஊடகத்துல என்ன பேசுனீங்க? ஆனா என்ன நடந்தது? நடந்த விஷயத்துல தப்ப ஒத்துக்கிடுங்க. எடப்பாடி ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்ல, பாமகவுக்கு 12% தான் போச்சு. இவருக்கு ஆதரவா போராட்டத்துக்கு வந்த சீமானுக்கு 1% தான் கிடைச்சுங்கிற உண்மையை ஒத்துடுங்க. நாளைக்கு என்ன வேணாலும் ரீல் விடுங்க ரங்கராஜ் பாண்டே. நாளைக்கு நடக்கும்னு என்ன வேணாலும் கருத்து கணிப்பு என்ன வேணாலும் போட்டு தள்ளுங்க, அது உங்க உரிமை. நாளைக்கு ரிசல்ட் வரும்போது உங்க கிரெடிபிலிட்டி அதுல தெரியும். அது நான் தப்புன்னு சொல்ல முடியாது, உங்க உரிமை. நான் ஒரு கருத்தை சொல்லலாம். இன்னைக்கு நடந்த விஷயத்துல எடப்பாடி ஓட் டிரான்ஸ்பர் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத ஏன் மறுக்கிறீங்க? நான் பாண்டியை சொல்றேன்னா பாண்டியை மட்டும் சொல்லல, இன்டெலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டா இருக்கிற அத்தனை பேரையும் தான் சொல்றேன். இப்ப திமுக அணி பக்கம் இப்ப தேமுதிக வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ரீதியிலையும் வந்து ஒரு விஷயத்த குறிப்பிடுறீங்க. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது ஜனவரியில் இந்த முடிவை தான் அவங்க வந்து தீர்க்கமா எடுக்க போறாங்களா தேமுதிக? எதையும் நான் தீர்க்கமா சொல்ல மாட்டேன்.
பட் அவங்க எடப்பாடியை வச்சு ஜெயிக்க முடியாதுங்கிற நிலைமை இருக்குது. அப்ப அவங்க டபுள் ஆப்ஷன் ஓபன் பண்றாங்க. எடப்பாடி ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டு தான் ஸ்டாலின் பிரியாரிட்டியா ஸ்டாலினை வச்சு நகர்றாங்க. எடப்பாடி ஆப்ஷன் பிரியாரிட்டி ஸ்டாலின் தான். இதுதான் அவங்க நிலைமைன்னு நான் பாக்குறேன். பாமகவுடைய நிலைமை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களோட நிலைப்பாடு பாமக தந்தை மகனும் ஒன்னா சேர்ந்து பேரம் பேசலாம். அது தேவகவுடா விட்டு கொடுத்த மாதிரி, முலாயம் சிங் யாதவ் விட்டு கொடுத்த மாதிரி ராமதாஸ் விட்டு கொடுப்பாராங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அவங்க பிரைமரி ஃபோல்ட்ஸ், இது சபார்டினேட் ஃபோல்ட்ஸ். இப்போ நான் தான் பேரம் பேசுறேன், இந்த ஒரு பேரத்தையும் என்ன பேச விடுன்னு அன்பு பண்ணிட்டு அவர் கேட்கலாம். ஆனால் அது நாளொரு மேனியும் பொருளும் வண்ணமா அந்த விரிசல் பெருசாயிட்டே போகுது. இந்த விரிசலை பேச்சப் பண்ண முடியாத அளவுக்கு போகுது. நான் இப்பெல்லாம் ஃப்ரீயாக தான் பேசுறேன். நீரெடுத்து நீர் வலுவதிலே ஒரு தாய் மக்கள்னு சொன்னேன். இப்போ தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற இருக்குது. செல்ஃப் ஃபர்ஸ்ட்னு தான் தந்தையும் போறாங்க, மகனும் போறாப்புல. இன்னைக்கு கொடுத்த பிரஸ் மீட்ல கூட அது மாதிரி தான் அவர் வந்து சொல்றாரு, நீக்கும் அதிகாரம் வந்து எனக்கு மட்டும்தான் இருக்கு, அவர் நீக்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது அப்படிங்கிறாரு. இப்ப ராமதாஸ் குறிப்பிடுவது என்ன அப்படின்னு, அவங்க நீக்கிறது நீக்காதது அந்த கட்சி மாம்பழம் சொன்னும் அதெல்லாம் மேட்டர் இல்லைங்க. இப்போ பாமகவுக்குள்ள ஒரே பிளஸ் பாயிண்ட், எடப்பாடி பழனிசாமிக்கு 90 தொகுதியில பாமக இல்லாம ஃபைட் பண்ண முடியாது. பாமக இருந்து ஃபைட் பண்ணே 2019 0. பாமகவின் தேவை அதிமுகவிற்கு தேவை. அதிமுகவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பாமகவின் தேவை. சென்னையில இருந்துகிட்டு பாமகக்கு என்ன வழி இருக்கு, பாமகக்கு என்ன வழி இருக்குன்னு எடப்பாடிக்காக பேசிட்டு இருப்பாங்க. அது அல்ல. 90 தொகுதியில எடப்பாடி பழனிசாமியால பாமக இல்லாம ஃபைட் பண்ண முடியாது. பாஜகவை அவர் சேர்த்துக்கிட்டாருன்னா சவுத்துல பாஜக இல்லைன்னா ஃபைட் பண்ண முடியாது. அண்ணாமலை சீமான சீஃப் மினிஸ்டரா சொல்லி சவுத்துல எடப்பாடியை டெபாசிட் இழக்க வச்சிருவாரு. வெஸ்ட்ல பாஜக இல்லாம ஃபைட் பண்ண முடியாது. அண்ணாமலை சீமான சீஃப் மினிஸ்டரா சொல்லி யாருக்கு 2வது இடங்கத்துல பிரச்சனை ஆயிருக்கும். சிட்டில அதான் நிலைமை. நார்த்ல பாஜகவே மைனஸ். அண்ணாமலை எப்படியா இருந்தாலும் தேசிய தலைமை கட்டுப்பாடு தான் நடந்தாகணும் கூட்டணி தர்மத்தின் படி. அதை செய்திருவாருங்கக்காக தான் எடப்பாடி உள்ள வந்தாரு. ரெய்டுக்கோ ஈடிக்கோ பயந்து இல்லை. ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு போல்டான லீடர். அவர் பாஜகவுக்குள்ள வரும்போது முபாரக்கை தவிர அவர்கிட்ட யாரும் கிடையாது. தேமுதிக விலகி போயிட்டாங்க. புதிய தமிழகம் அந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டுல பறையருக்கும் தேவேந்திர வேளாளருக்கும் மாறான ஒரு நிலைப்பாடு அவர் எடுத்துட்டாருன்னு அவங்க விலகி போயிட்டாங்க. அப்ப யாருமே கூட்டணி இல்லாத சூழ்நிலையில அமித்ஷாட்ட வர்றாரு. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, அமித்ஷா ரொம்ப விழுந்துட்டாரு, அமித்ஷா காத்து கிடந்தாரு. ஆமாயா, அமித்ஷா காத்து கிடந்தாரு. எடப்பாடி 24 உள்ள ஸ்டாண்ட்ல இருந்து மாறிட்டாரு. சீமான் 24 நிலைப்பாட்டில இருந்து திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணிகள் ஊதுகுழல்கள்னு தொங்கு சதைகள்னு அடிக்கிற ஸ்டாண்ட்ல உறுதியா நிற்கிறாருல்ல. லீடர்ஷிப்ல சீமான் 2024 எடப்பாடியை விட 24க்கு மேல சீமான் எழும்பி இருக்கிறாருல்ல. அதை நீ ஒத்துக்க. எல்லாம் ஏன் கலர் டைஸ்ல கடிவாளம் வந்த மாதிரி பாக்குற? அமித்ஷா விழுந்துட்டாரு. சரி, எடப்பாடி பழனிசாமி சீமானுக்கு நிலைப்பாட்டில் இருந்தவர், சீமான் தாயா தலைவர், நான் டம்மி தான், நான் என்னால நிமிர்ந்து நிற்க முடியாது, என்னால ஒரு நிலைப்பாட்டில் நிற்க முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி ஆயிட்டார்ல. இதை சொல்லதுக்கு ஏன் அரசியல் விமர்சகர்களுக்கு கசக்குது? நான் பொய்யா சொல்றேன். சோ அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டில இருந்து மாறி இருக்கிறார். மாறதுக்கு காரணம் பாஜக பிஎம்ஓ மோடியை பயன்படுத்தி அண்ணாமலை சிஎமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணி இவரை 100க்கு ஒரு 2/3 ஒரு 60-65% இடங்கள்ல 3வது தள்ளிடுவாருங்கிறதா அச்சம். ஏற்கனவே 18% எடுத்து 1/3 ஏரியாவில் 3வது தள்ளிட்டாருல்ல. அப்போ சீமான 8% கூட சேர்த்துக்கிட்டு தேமுதிகவும் கூட சேர்த்துக்கிட்டு ஒரு பலமான அணி அமைச்சிட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமி 100 இடத்துல வன்னியர் பெல்ட் தவிர மற்ற எல்லா இடமும் 3வது பேர் வரல. அதுக்கு பயந்து அவர் உள்ள வந்தாரு. இதை மறைச்சிக்கிட்டு என்ன திமுக வர்சஸ் அண்ணா திமுக அரசியல்னு பழைய அரத பழசான பண்ண பாடாசான மேட்டர்களை பேசிட்டு இருக்க என்ன இருக்கு? நுணுக்கமா பாரு, உண்மை தெரியும். அறிவுபூர்வமா பாரு, உண்மை தெரியும். டேட்டாவோட பாரு, உண்மை தெரியும். என்ன சொல்லி என்ன மாறி இருக்காருன்னு பாரு, உண்மை தெரியும். அமித்ஷா இறங்கி வந்தாருன்னா அவருக்கு கீழே விழுந்துதான் வந்தார், மறுக்கல்ல. எடப்பாடிக்காக காத்து கிடந்தார், மறுக்கல்ல. எடப்பாடி வீட்டுல போய் சாப்பிட்டாரு, மறுக்கல்ல. நான் மறுக்கல்ல. பட் எடப்பாடி நிலைப்பாட்டில் இருந்து மாறி இருக்காருங்கிறத மட்டும் நீ ஏன் மறுக்கிற? ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுவது போல் பல கட்சிகள் சேரும் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் சீட்டு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல ஓரளவு கொஞ்சம் தாராளமாவே கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கலாம்? அணி பலப்படும் போது வெற்றி விகிதமும் ஸ்ட்ரைக்கிங் ரேட்டும் கூடும். பாஜக தான் இல்லையே 2024 திருமாவளவன் 5 சீட்டு வாங்கிட்டு எடப்பாடி கிட்ட போக வேண்டியதானே? ஏன் போகல? 5ல் 1 ஜெயிக்காது, அரசியலே முடிஞ்சு போகும். அது வன்னியர் கட்சி. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்காம 10.5 கொடுத்து பல ஜாதிகளுக்கு அநீதி இழைச்ச கட்சி எடப்பாடி பழனிசாமி, சி.வி. சண்முகமும்.
ஜாதிகளுக்கு பேர லிஸ்ட்டை சொல்றேன், சொல்ல முடியாதுனால. அவங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய விழுப்புரத்தில் சேமத்தில் எடுத்து வச்சிருக்கக்கூடிய 35% மிஞ்சின ஓட்டு திருமாவளவன் எதிர்ப்பு ஓட்டு. ஆனா நத்தம் விஸ்வநாதன் என்ன சொல்றாருன்னா, சமீபத்துல ஒரு செயலர் சந்திப்புல வந்து திருமாவளவனுடைய பலம் வந்து அவருக்கு தெரியாம இருக்கிறாரு, ஆனா அவருக்கு எல்லா இடத்துலயும் செல்வாக்கு வந்து இருக்கு, அவருக்கு கூட்டணி விட்டு வெளியே வந்தாருன்னா அதிமுக அணியில் இணைஞ்சாருன்னா மிகப்பெரிய வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திருமாவளவன் ஸ்டாலின் கூட இருக்கிறதோட எங்களால ஒன்றும் பண்ண முடியாது, நாங்க தோத்துக்கிட்டு தான் இருப்போம்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு நத்தம் விஸ்வநாதன். அதான அர்த்தம். பலமானவர் ஏதோ சூழ்நிலையில ஸ்டாலின் அக்செப்ட் பண்ணி இருக்கும் போது ஸ்டாலின் தான் ஜெயிப்பாரு. அதானே நத்தம் விஸ்வநாதன் சொல்றாரு. சரி, அப்ப உங்கள்ட்ட பிஜேபி இல்ல, 5 சீட்டு உங்கள்ட்ட வந்திருக்கலாமே, 24 MP எலெக்ஷன்ல வந்திருக்கலாமே, வரலையே. நான் உங்களை அச்சப்பட்டெல்லாம் நீங்க பிஜேபி போயிட்டாங்கன்னு என்னைக்கும் சொல்லல. ஐயா எடப்பாடி பழனிசாமி அச்சப்பட்டிருப்பாருன்னா 24 எப்படி 34 தொகுதிகளில் இது ரெட்டலையை போட்டிருப்பாரு தமிழ் மண்ணுக்குள்ள. அப்படி சொல்ல வரல. நீங்க விழுந்துட்டீங்க, பலகீனப்பட்டுட்டீங்க. இப்ப ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் இணைவதற்கான அந்த வாய்ப்பு எதுவும் இருக்கா? ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து அருளை நீக்கினதன் காரணமா இவர் வந்து என்ன சொல்றாரு, ராமதாஸ் வந்து நான் நீக்கினா மட்டும்தான் அதிகாரம் செல்லும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு. அவர் வந்து தேர்தல் கமிஷனை எல்லாம் போய் சந்திக்க போய் இருப்பதாக அன்புமணி தரப்புல வந்து சில விஷயங்கள் வந்து கசியுது. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது இது வந்து ஒரு முடிவுக்கு வராத முதலாவே முடிஞ்சு போகுதா? ஒரு பிசிகாவோட முக்கிய தலைவர் சொன்னது, நாடகம் போடுறாங்க, பிசிகாவை பயன்படுத்தி திமுக வந்து இவங்களை தோக்கடிச்சிட்டாங்க, அப்போ எங்கள் முக்கியத்துவத்தை காலி பண்ணுறதுக்கு இவங்க நாடகம் போட்டு 26 நாடகத்தை போட்டுட்டு 26க்கு மேலே ஒன்றா சேர்ந்துக்குவாங்கன்னு பிசிகாவில் உள்ள ஒரு முக்கிய தலைவர் பதட்டம் அடைகிறார். இதுவே நாடகங்கிறார். அவருக்கு கணக்கு பாமக எதிர்ப்பில் முதலைக்கு தண்ணியில் பள்ளம்னு சொல்கிற மாதிரி ஒன்றுபட்ட பாமகவை எதிர்த்து நிற்கிறது விசிகாவுக்கு பலம். நீங்கள் ரொம்ப தெளிவாக இதை பார்த்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு கடலூர் மாவட்டத்தில் அதிக தொகுதிகளை பாமக இருந்த அணிக்கு எதிராக திமுக அணிக்கு விசிகா ஜெயித்து கொடுத்தாங்க. 2006ஆம் ஆண்டு 12-13 தொகுதியில் விசிகா பாமகவை வீழ்த்தி காட்டினாங்க, திமுகவை அசைக்க முடியல. விருத்தாச்சலத்தில் விஜயகாந்த் வீழ்த்தி காட்டினாப்புல. அப்போ திமுக விசிகாவின் பயன்பாடு என்பது பாமக இருக்க அணியில் அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு ஷெட்யூல் காஸ்ட் ஓட் கன்சால்டேஷனுக்கு விசிகா பயன்படுறாங்க. இதுதான் 2009, 19, 21, 24க்கு மேல விக்கிரவாண்டி பை எலெக்ஷன். விக்கிரவாண்டி பை எலெக்ஷன்ல பை எலெக்ஷன் தானே விட்டுட்டு போயிட முடியாது. 50 வன்னியர் பூத்துல டாக்டர் ஐயா லீடு கண்டினியூவா. ஆமா, நீ அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நீ காசு பணம் இடைத்தேர்தல் அதிகாரம்னா எப்படி 50 பூத்துல ஐயா லீட் பண்ணாரு. எங்க சின்ன கவுண்டரும் பெரிய கவுண்டரும் அண்ணாமலையும் எடப்பாடியும் சேர்ந்தே ஈரோடு கிழக்குல 2 பூத்துல தான் லீடு. அது பிரமொழி சகோதரர்கள் வாழக்கூடிய பூத்துல. இங்க 50 பூத்துல லீட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு எதிர்வினையா அத்தனை பூத்துகள்லையும் பரையர் சமூக பூத்துல யாரும் பிரச்சாரம் பண்ண முடியல, சீமான் பிரச்சாரம் பண்ண முடியல. கன்சால்டேஷன் நான் சொன்னேன், கன்சால்டேட் ஆகும்னு. விஜய் எல்லாத்துக்கெல்லாம் கலந்து சீமான் எவ்வளவு மேலு களத்துக்குள்ள சீமான் போலரைசேஷன் கன்சால்டேஷன் பயந்து களத்தை விட்டு ஓடின விஜய் விட சீமான் மேல். இதெல்லாம் தேர்தல் களத்துல வரும், அப்பந்தான் சீமான் எழும்புவாரு. விஜய் டெம்பரரி பொலிட்டிஷியன், போலரைசேஷன் பயந்து ஓடணுங்கிறதும் சீமான் தெளிவா ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பரையதான அடிக்க சொன்னேன்னு தெளிவா 10.5க்கு பதில் சொல்ல முடியாம எடப்பாடி மாதிரி ஒதுங்காம ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எண்ணி கொடு அளந்து கொடுன்னு சொன்னாருங்கிறதும் வெளியே வரும். இப்போ யாரும் விஜய் பற்றி பேச மாட்டாங்க. களம் வரும்போதுதான் விஜய் டெம்பரரி பொலிட்டிஷியன், காளான் மாதிரி பெர்மனண்டா நிற்க மாட்டாரு, கட்சி ஆரம்பிச்சுட்டு போலரைசேஷன் பயந்து லெட்டர் பேடா இருந்தவங்கலாம் அதுல வரும். எனிவே இந்த இடத்துக்குள்ள கிளியர் கட்டா பாமகவுக்கு எதிராக போலரைஸ் ஆகுதுங்கிறதா உண்மை. விசிகாவின் யூட்டிலிட்டியும் அதுதாங்கிறதும் உண்மை. இப்போ பாமகவே 2 பேரும் பிரிஞ்சு நிற்கும் போது ஒருத்தர் 35 MLA ஒரு ராஜ்யசபான்னு அன்புமணி எடுத்துட்டாருன்னு வைங்க, இன்னொருத்தர் டாக்டர் ராமதாஸை தன் பக்கம் எடுத்துட்டாருன்னு வைங்க. அப்போ விசிகாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன ஆகும்? ஸ்டாலின் வெற்றி பெற்ற அணியிலிருந்து விசிகா விடமாட்டார். அந்த இம்பார்ட்டன்ஸ் அடிபட்டு போகுது இல்லை. இங்கே இவ்வளவு நாளா விசிகா கொஞ்சம் சீட்டு கொடுத்தா கூட ஷெட்யூல் காஸ்ட்டை கன்சால்டேட் பண்ணி பாமகவை தோக்கடிச்சிடலாம். இது நாம 2009 டாக்டர் ஐயாவுக்கு எதிராக உருவான ஒரு டெம்ப்ளேட். கலைஞர் தான் அதை உருவாக்குனாரு. நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணோம், நம்ம நாலேஜ் ஒர்க்கை கான்ட்ரிபியூட் பண்ணோம். கலைஞர் இஸ் த லீடர். அவர் விஜயகாந்த் ஜெயலலிதா சேர்றதோட ஜெயலலிதா பாமக சேர்ந்தா பிரச்சனை இல்லைன்னு அந்த டெம்ப்ளேட் தானே ஓடுது. அப்போ இன்னைக்கு இந்த பிளவுக்கு பிறகு பாமகவுக்கு வந்து தோற்கடிச்சிடலாம் பாமகங்கிறதுல டைனமிக்ஸ் எப்படி போகுங்கிற ஒரு சூழல் வருது. இது விடுதலை சிறுத்தைகளுக்கே இது ஒரு அச்சத்தை கொடுக்குது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு கண்டு சார். நன்றி.